Yeah, very good evening, everyone. சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய டே 4 செஷனுக்கு உங்கள் அனைவரையும் அகைன் ஹாப்பியோட வெல்கம் பண்றேன். நான் உங்கள் ஹோஸ்ட் ஷமீமா. நம்ம லைஃப்ல ஒரு நல்ல புக்கு படிக்கும்போது அது நமக்கு புது இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறது இல்ல, சில நேரம் நமக்கு யோசிக்கிற விதத்தையும் மாத்துது. அதனால தான் புக்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் ரீடிங், தே ஆர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங். சூப்பர் 70 என்பது ஒரு புக் ரிவ்யூ ப்ரோக்ராம் மட்டும் இல்ல. நமக்கு தெரியும், 70 நாட்கள், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ். அந்த புக்ஸ் மூலமா நம்ம நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணவும், திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணவும், லைஃபை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கவும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங் ஜேர்னி. நேத்து வரைக்கும் நம்ம கேட்ட ரிவ்யூஸ் நமக்கு நிறைய வேல்யூபிள் டேக்அவேஸை கொடுத்துச்சு. இன்றும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட இன்னொரு இன்ஸ்பைரிங் புக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கீப் அவர் மைண்ட்ஸ் ஓப்பன், லிசன் ஆக்டிவ்லி, learn wholeheartedly, and make today's session another memorable step in our Super 70 journey. Without any further delay, let's begin today's session. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்று படிக்கும் ஒரு நல்ல புத்தகம் நாளைய நல்ல முடிவுகளுக்கு வழிகாட்டும். So let's move on to today's presentation. Now it's time to invite our day 4 presenter. இன்னைக்கு நம்ம பிரசன்டர் ஒரு யங் ட்ரெய்னர், மிஸ்டர் முகமது ஷமீர். எஸ், ஷமீர் கரண்ட்லி பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அட் தி நியூ காலேஜ். அவர் ஒரு பாசிட்டிவ், எனர்ஜெட்டிக் அண்ட் enthusiastic பர்சனாலிட்டி. லேர்ன்லையும் ஷேரிங்லையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவர் ரிவ்யூ பண்ண போற புக் டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க். இந்த புக் மூலமா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ்லாம் ஷமீர் ஷேர் பண்ண போறாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் முகமது ஷமீர் வித் a big virtual round of applause. Shamir, over to you. All the very best. கிளியரா இருக்கா மேம்? Yeah. Yeah, Shamir, clear. 1 minute. Yeah, hand raise பண்ணுங்க. Okay. Okay, Shamir. Thank you. வாய்ஸ் கிளியரா இருக்கா? clear இருக்கு. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ இன்னைக்கு டே 4 இந்த புக் சீரீஸ் 2 சீசன் 2 ஓட டே 4. முதல்ல இந்த அடுத்த வர 21 நிமிஷத்துக்கு நான் சொல்ல போறத யாரும் நம்பாதீங்க. மற்றும் இந்த புக்ல இருக்க விஷயத்த சொல்ல போறேன், அதையும் நம்பாதீங்க. அதுக்கு பதிலா நம்ம லைஃப்ல நடந்த சில விஷயத்த நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், இந்த புக்கோடைய பேரு டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க். நம்ம சிந்திக்கிறதெல்லாம் உண்மை என்று யோசிக்காதீங்க சொல்லி இந்த புக் சொல்றாரு. இந்த புக்கோடைய ஆத்தர் ஜோசப் குவென். இந்த ஜோசப் குவென் சொல்றவரு ஒரு ஸ்பீக்கர், அதுக்கப்புறமா ஒரு ரைட்டர் மற்றும் சைக்காலஜிக்கலா யார் யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு உதவுற ஒரு ஹெல்ப்பர். ஸோ இவரு இந்த புக்கில் ஒரு விஷயத்த நல்லா நுணுக்கமாக சொல்றாரு. why your thinking is the beginning and end of suffering. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, why thinking is the root cause of all suffering. நம்மளுடைய யோசிக்கிற விஷயம் தான், நம்ம யோசிக்கிறோம்ல, சிந்திக்கிறோம்ல, அதுதான் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சஃபரிங்களுக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது சொல்லி ஜோசப்கன் சொல்றாரு. நம்மள இந்த டாபிக் கேட்டோடனே நம்மளுக்கு ஏகப்பட்ட சிந்தனை வரலாம். அது எப்படி நம்ம யோசிக்கிறது, திங்க் பண்றது ஒரு தவறான விஷயமா இருக்கலாமா சொல்லி நம்ம யோசிக்கலாம். இதை நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம இது பண்ணலாம். ஒரு இமேஜினேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம், 2 வட்டத்தை வரைஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, இமேஜினேஷன்ஸ்ல 2 வட்டத்தை வரைஞ்சுக்கோங்க. ஒரு வட்டத்துல, அதாவது சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, மழை பெய்யுது. சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு வட்டத்துல ஒருத்தனுக்கு அந்த மழை ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப இனிமையா இருக்குது. அதுவே இன்னொரு வட்டத்துல ஒருத்தனுக்கு என்னுடைய நாளே இன்னைக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு, என்னால நான் நினைச்ச வேலையை பண்ண முடியலையே சொல்லி இன்னொருத்தர் நினைக்கிறான். ஸோ சுச்சுவேஷன் என்ன இருந்துச்சு, மழை பெய்யுது. ஆனா 2 பேரு 2 விதமான பெர்செப்ஷன். ஒருத்தனுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு, இன்னொருத்தனுக்கு வலியை கொடுத்துச்சு. இந்த விஷயத்தை தான் ஜோசப் குவென் அழகாக நம்மளுடைய சிந்திக்கிறது தான் அனைத்து விதமான ஒரு சஃபரிங்க்கும் ஒரு ரூட் காஸா இருக்குது சொல்லி ஜோசப் குவென் சொல்றாரு.
இந்த புக்க அவரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு கதையை சொல்றாரு. எப்படி நம்ம சிந்திக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் சொல்லும் போது அவர் சின்ன ஒரு கதை சொல்றாரு. அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஆஹ், ஒரு காட்டுல வந்து அந்த புத்திஸ்ட் மாங்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்காக இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்துல ஒரு யங்கான ஒரு மாங்க் இருந்தாரு. அவரு என்ன பண்ணுவாரு, அவங்க எல்லாரும் சேர்ந்து மாங்க்ஸோட யூசுவல் அவங்களுடைய பிராக்டிஸ் வந்து மெடிடேட் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து என்ன பண்றாரு, அந்த யங் மாங்க் என்ன பண்றாரு, மெடிடேஷன் பண்றாரு. அப்போ மெடிடேஷன் பண்ணும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அதாவது அவரை சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அவருக்கு வந்து காட்டுல தான் இருக்காரு. அவ்வளோ நாய்ஸ் இருக்காது. ஆனா கூட சின்ன சின்ன பறவைகள் பறக்கிறது, இலைகள் ஆடுறது, அந்த சத்தங்கள்னால அவருக்கு ஒரு மாரி டிஸ்டர்ப்டா இருந்தாரு. அத வந்து ஒரு சீனியர் மாங்க் நோட்டீஸ் பண்ணி கேட்கிறாரு. எதனால உனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது தெரியுமா சொல்லி அந்த யங் மாங்க் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவர் அந்த யங் மாங்க் பதில் சொல்றாரு, இங்க வந்து பறவைகள் பறக்குது, அந்த இலைங்களோட சத்தம் வருது, அதனால எனக்கு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல சொல்லி என்ன பண்றாரு, அந்த யங் மாங்க் வந்து பதில் சொல்றாரு. அப்படியா, சரி அப்போ உனக்கு டிஸ்டர்ப் ஆகாத இடத்துக்கு நீ போயிடு, உன்னுடைய பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி அந்த யங் மாங்க் சொல்றாரு. இவரும் என்ன பண்றாரு, சொல்றது சரிதான். அண்ட் அவங்க இருந்த இடம் வந்து ஒரு லேக்குக்கு ஓரமா இருந்த ஒரு இடம் அது. லேக்குக்கு ஓரமா அவங்க அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க என்ன அந்த யங் மாங்க் என்ன யோசிக்கிறாரு, சரி நம்ம இங்க இருந்தா தானே நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம அந்த அந்த லேக்குக்கு ஓரமா நம்ம போய் என்ன பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம் சொல்லி என்ன பண்றாரு, அதே மாதிரி லேக்குக்கு ஓரமா போறாரு. அங்க போய் மெடிடேட் பண்றாரு. அங்க மெடிடேட் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது, மீன் வந்து அந்த லேக்ல இருந்து துள்ளி குதிக்குது. அந்த தண்ணியோட சத்தம் கேக்குது. அதனாலயும் அவருக்கு என்ன ஆகுது, டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. அவருக்கு என்ன நடக்குது, டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. சோ அவர் யோசிக்கிறாரு, எப்படி பார்த்தாலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதே. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போட் என்ன பண்ணலாம், காலி போட்ல நம்ம ஏறி உட்காந்து அந்த போட்டை கட்டிடலாம். நடு லேக்ல இருக்கும்போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம நிம்மதியா இது பண்ணலாம் சொல்லி என்ன பண்றாரு, மெடிடேட் பண்ணலாம் சொல்லி அதே மாதிரி அந்த லேக்கு போறாரு. அதுல ஒரு காலி போட்ல ஏறி உட்காந்து அந்த போட்டை கட்டிட்டு அந்த போட்ல உட்காந்து மெடிடேட் பண்றாரு. இந்த விஷயம் வந்து அவருக்கு நல்ல ஒரு சூட் ஆகுது. அவரால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்ண முடியுது. அவர் என்ன பண்றாரு, 3 நாளைக்கு தொடர்ச்சியா இதே மாதிரி மெடிடேட் பண்றாரு. நல்லா நல்லா போயிட்டு இருக்குது. அந்த யங் மாங்கும் பார்க்குறாரு இவர் மெடிடேட் பண்றது. அடுத்து 4வது நாள் என்ன ஆகுது, இவரு அந்த அந்த போட்ல மெடிடேட் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்து தண்ணீல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு பாறைய வந்து மோதுற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்குது. அப்போ அவர் கண்ண திறந்து பார்க்குறாரு, முன்னாடில இருந்து ஒரு போட் வருது. முன்னாடில இருந்து ஒரு போட் வருது. இந்த யங் மாங்க் என்ன பண்றாரு, கத்துறாரு. நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. இங்கருந்து போட்ட தள்ளுங்க, தள்ளுங்க சொல்லி என்ன பண்றாரு, இந்த யங் மாங்க் கத்துறாரு. ஆனா அந்த போட் என்ன ஆகுது, இவரு போட்ட வந்து முட்டிருது. அப்போ இந்த யங் மாங்க்கு அதிகமாக கோவம் வந்து கத்துறாரு. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நாங்க இருக்கேன்னு தெரியலையா? எப்படி வந்து நீங்க வந்து முட்டலாம் சொல்லி, அவரு அதிக கோவத்தோட என்ன பண்றாரு, கத்தும்போது, அந்த முன்னாடி வந்த போட்ட பாக்குறாரு. அந்த போட்ல யாருமே இல்ல. அந்த போட் ஒரு காலியான போட்டு. அவருக்கு வந்த அந்த கோவம் திடீரென்று என்னாச்சு, காணாம போயிடுச்சு. ஏன்னா, அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த தருணத்துல அந்த மாங்க் புரிஞ்சுது. இவ்ளோ நேரமா எனக்கு டிஸ்டர்பன்ஸ், எனக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதது வந்து, வெளியில இருக்க அந்த சிச்சுவேஷன் இல்ல. அந்த சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்ல. நான் தான் அந்த விஷயத்த வந்து கான்சன்ட்ரேட் பண்ணனால, என்னால ஃபோக்கஸ்டா இருக்க முடியல. சொல்லி அந்த யங் மாங்க் புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அந்த யங் மாங்க் என்ன பண்றாரு, மத்த இருக்கிற மாங்க்ஸ் கூட என்ன பண்றாரு, போயிட்டு மெடிடேட் பண்றாரு. அப்போ அந்த சீனியர் மாங்க் பார்த்து சிரிக்கிறாரு. இந்த பையன் நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். உண்மையாலேயே உனக்கு எந்த விஷயம் பாதிக்குது என்ற அந்த சீனியர் மாங்க் கேட்டார்ல, அது வந்து வெளியில இருந்து எந்த விஷயமும் இல்ல. அவருடைய சுயமான சிந்தனை தான் அவர கான்சன்ட்ரேஷன்ல இருந்து தள்ளி வச்சுது. இந்த விஷயத்த நம்மளுக்கு தெரியும்போது நம்மளுக்கு ரொம்ப புதுசா இருக்குல்ல. அப்போ சஃபரிங் வந்து நம்மளுடைய ஓன் திங்கிங்னால தானா? இத வந்து நம்ம ஒரு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ நீங்க எல்லாரும் லைவ்ல இருக்கீங்க. நான் ஒரு சில விஷயத்த கேட்கிறேன். அதுக்கான பதில் நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு எல்லாரும் கண்ண மூடிக்கோங்க. கண்ண மூடிக்கிட்டு உங்க வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான தருணத்த கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. எல்லாராலயும் ரீகால் பண்ண முடியுதா? ஒரு 10, 20 செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, அந்த மூமெண்ட்ட ஞாபகப்படுத்த பாருங்க. சந்தோஷமான மூமெண்ட்ட.
ஓகே. எல்லாரும் சந்தோஷமான மூமெண்ட்ட ரீகால் பண்ணிட்டீங்களா? இப்போ எல்லாரும் கண்ண திறக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் சாட் பாக்ஸ்ல நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான அந்த தருணத்த, என்ன நீங்க அந்த தருணத்துல என்ன யோசிச்சீங்க? அந்த விஷயத்த ஷேர் பண்ண முடியுமா? உங்க சந்தோஷமான அந்த தருணத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க பிரெயின்ல நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லி தெரிய முடியுமா? யாராச்சும் ஒருத்தர் சாட் பாக்ஸ்ல. மை ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி சின்ன வயசுல நான் பண்ண எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் உங்க ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி இருக்கட்டும், உங்க கல்யாண இதா இருக்கலாம், உங்க இல்ல இல்ல உங்க கிராஜுவேஷனா இருக்கலாம். ஆனா அதிகமான இதுக்கு வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த நடந்த மூமெண்ட் சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த மூமெண்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்கல்ல, வெறும் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்களுக்கு எந்த விதமான சிந்தனையோ, எந்த விதமான ஒரு விஷயமோ உங்க உங்களுடைய பிரெயின்ல, உங்க மைண்ட்ல வந்திருக்காது. வெறும் நீங்க அந்த மூமெண்ட்ல சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மூமெண்ட்ல நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயமோ, எந்த விதமான ஒரு தாட்ஸோ உங்க மைண்ட்ல வந்திருக்காது. கண்டி வந்திருக்கா? சரி, இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம்? உங்க வாழ்க்கையில நடந்த ரொம்ப எம்பாரஸ்மென்ட் மூமெண்ட் சொல்லலாம். இல்ல ரொம்ப கஷ்டமான மூமெண்ட் சொல்லலாம். அந்த மூமெண்ட்ட ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு யோசிச்சு பாருங்க. ரீகால் பண்ணி பாருங்க. வெரி ப்ரோ. உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருந்த தருணம். சரி, ஓகே. உங்களுடைய அந்த எம்பாரஸ்மென்ட் அந்த இந்த கஷ்டமான மூமெண்ட் நீங்க நெனச்சுட்டீங்களா? இப்போ உங்க கஷ்டமான மூமெண்ட்ல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட தாட்ஸ் என்ன வந்திருக்கும் வந்திருக்கும். கண்டிப்பா பயம், ஃபியர், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டமான விஷயம். அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க? அவங்க என்ன அப்படி ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. நாங்க அங்க அசிங்கப்பட்டேன். அங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. சொல்லி ஏகப்பட்டமான விஷயங்கள் மன மன அழுத்தம் என்ன ஆகுது? உங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு அவசியம் இல்ல. ஏனென்றால், நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே சந்தோஷம் தான். நம்ம சந்தோஷமாக பீஸாக இருக்கணும்னா, ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதுவே நீங்க யோசிச்சீங்க. யோசிக்கும்போது என்னாச்சு? உங்களுக்கு கஷ்டமோ, பயமோ, இழப்போ சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு. இந்த விஷயத்த தான் ஜோசப் கன் இந்த புக்ல அழகாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதே இதே மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமென்ட்ஸ் ஜோசப் கன் என்ன பண்றாரு? எக்ஸ்பிளைன் பண்றாரு. மற்றும் அவரு ஜோசப் கன் என்ன சொல்றாருன்னா, நீங்க சிந்திக்கிறது தவறு சொல்லல. சிந்திக்கிறது தவறு சொல்லல. ஆனா, உங்களுடைய அனைத்து சிந்தனையும் உண்மை சொல்லி நம்புறீங்கல்ல, அதுதான் தவறு சொல்றாரு. ஏன்னா, நம்மளோட ஏகப்பட்ட சிந்தனைகள் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல. அண்ட் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சிந்தனை அவசியம் இல்ல சொல்லி நம்ம இப்ப பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னாலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, நம்ம ஒரு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, இந்த புக் ஃபுல்லாவே இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட் மாரி தான் இருக்கும். சரி, இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ண விரும்புறேன். உங்களோட வாழ்க்கையில 1 வருஷத்துக்கு நீங்க ஒரு ட்ரீம் அமௌண்ட் சம்பாரிக்கணும்னு சொல்லி நெனச்சிருப்பீங்கல்ல, அத நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. தி அமௌண்ட் யூ வாண்டட் டூ மேக் இன் a இயர். தி ட்ரீம் அமௌண்ட் யூ வாண்டட் டூ மேக் இன் a இயர். அத சாட் பாக்ஸ்ல போடுங்க. 2 crores, 1 crore, 1.5 crore. பரவால்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். 10,000 அவர் யாரோ ஒருத்தர் ஹபீப் எவ்வளோ 0 போறாரே தெரியல. இட்ஸ் ஓகே. சரி, இப்போ இந்த அமௌண்ட்ட 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ நீங்க அமௌண்ட் போட்டீங்கல்ல 1 crore, 1.5 crore, 2 crore சொல்லி இன்னொருத்தர் வந்து எத்தன 0 போட்டாரே தெரியல. அந்த 1 ட்ரில்லியனா எலான் மஸ்கே காம்படிஷன் குடுக்குறாரு. அந்த 1 ட்ரில்லியன 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 5 crores, 10 crores சொல்லி போகுது. சரி, இப்போ இந்த 10 crore அமௌண்ட்ட நீங்க எப்படி சம்பாரிப்பீங்க? அந்த சம்பாரிக்கிறதுக்கான ஒரு வழிய, ஒரு பாத்த நீங்க யோசிங்க. ஒரு வருஷத்துல நீங்க ரூ. 10,00,00,000 எக்ஸாம்பிள்க்கு சம்பாரிக்கணும். அது சம்பாரிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு கரியர் பாத்து சூஸ் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அமௌண்ட் இருந்தா போதுமண்ணா. கோச்சிங்.
ஓகே. எதுக்கு இந்த எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ண சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காசு சம்பாரிக்கணும்னு சொல்லி கேட்டேன்ல. அப்போ கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சது. கேட்ட உடனே ஒரு பதில் கிடைச்சதுல்ல. 10 1 கோடியோ, 2 கோடியோ கிடைச்சதுல்ல. அதுக்கு பேரு தான் தாட். அதுக்கு பேரு தான் தாட். நீங்க அந்த ஆன்ஸர் கொண்டு வரதுக்காக நீங்க கஷ்டமே படல. ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கஷ்டப்படாம வித்தின் அ செகண்ட் என்ன பண்ணீங்க? ஆன்ஸர் பண்ணீங்க. அதுவே நான் செகண்ட் கேட்ட கேள்வி, அந்த காச சம்பாரிக்க நீங்க என்ன வேல பண்ணணும்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, நீங்க என்ன பண்ணீங்க? யோசிக்க ஆரம்பிச்சீங்க. எப்படி என்னால அவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் சம்பாரிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச யாருமே அவ்வளோ பெரிய அமௌண்ட் சம்பாரிக்கல. என்னால பண்ண முடியுமா? பண்ணாலும் மத்தவங்க என்ன நெனைப்பாங்க? சொல்லி உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. அதுதான் திங்கிங். உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, எந்த விதமான எஃபர்ட் இல்லாம, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் தாட். இந்த தாட்ஸ் வந்து நேச்சுரலாவே உங்களுக்கு வரும் சொல்றாங்க. வரும் சொல்லி ஜோசப் குயின் சொல்றாரு. அதுவே உங்களுடைய அந்த ஒரு தாட்ட நீங்க திங்க் பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த திங்கிங் உங்களுக்கு ஹெவியாக, ஸ்ட்ரெஸ் ஆக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, அதுதான் திங்கிங். அந்த திங்கிங் தான் நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு சஃபரிங், நம்மளுக்கு பெயின், நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்டா இல்ல நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம அஃபெக்ட் ஆகும்னு சொல்றோம்ல, அந்த திங்கிங் தான் ரூட் காஸ் ஆக இருக்குது சொல்லி ஜோசப் குயின் சொல்றாரு. அண்ட் இதுக்கு ஒரு அழகான ஒரு தீர்வாக ஜோசப் குயின் வந்து ஒரு மெத்தட் சொல்றாரு. இது வந்து ஜோசப் குயின் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஒரு பெரிய இறைநேசர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். எப்படின்னா வண்டியில வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் இருக்கும்ல. வண்டியில எப்படி ஸ்பீடோமீட்டர் இருக்கும்ல. அதுல வந்து அ லாஸ்ட்ல இருந்து எவ்வளோ ஸ்பீடு போகுமோ, அவ்வளோ ஸ்பீட் நம்மளுக்கு காமிக்கும். லாஸ்ட்ல வந்து 100 கிலோமீட்டர்ஸோ, 120 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். அது ரெட் லைட்டா இருக்கும். அந்த மாதிரி எப்படி ஸ்பீடோமீட்டர்ல வந்து கிலோமீட்டர் பெர் ஹார் காமிக்குதோ, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு திங்கோமீட்டர் வைங்க. அதாவது தாட்டோமீட்டர். இந்த மீட்டர்ல உங்களோட சிந்தனை எவ்வளோ இருக்கு சொல்லி மெஷர் பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனை எவ்வளோ போகுது சொல்லி அந்த மீட்டர்ல மெஷர் பண்ணுங்க. உங்களோட சிந்தனை எவ்வளோ கான்ஸ்டன்ட்டா, எவ்வளோ நிதானமா இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்க சேஃபா இருக்கீங்க. உங்களுடைய ஜர்னி சேஃபா போகும். அதுவே அந்த மீட்டருடைய முள்ளு வந்து, அந்த பாயிண்டர் வந்து இண்டிகேட்டர் வந்து அந்த ரெட் லைன டச் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து டேஞ்சர் ஜோன் அர்த்தம். ஸோ இந்த மீட்டர வந்து நம்ம வெறும் இந்த திங்கிங் மட்டும் யூஸ் பண்ணாம, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம கான்ஃபிடன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா கான்ஃபிடன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது, கான்ஃபிடன்ஸ் என்ன? நம்ம ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது, அது நல்லது. அதுவே அதிகமாக கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னா, அது ஓவர் கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஒரு செல்ஃப் டிசிப்ளின்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த திங்கோமீட்டர என்ன பண்ணுங்க, எல்லாரும் உங்க கூட வச்சுக்கோங்க. இந்த மீட்டர செக் பண்ணிட்டே இருங்க. எப்பப்பலாம் உங்களுக்கு அதிகமாக யோசனை வருதோ, எப்பப்பலாம் உங்களுக்கு அதிகமாக சிந்தனை வருதோ, அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மீட்டர செக் பண்ணிட்டே இருங்க. அந்த மீட்டர் உங்களுக்கு ரெட் லைன் காமிச்சதுன்னா, புரிஞ்சுக்கோங்க, நீங்க டேஞ்சர்ல இருக்கீங்க. அதுவே அந்த மீட்டர் ஸ்டார்ட்டே ஆகலன்னா கூட பிரச்சனை. ஏன்னா வண்டியே ஸ்டார்ட் ஆகலன்னா எப்படி மூவ் பண்ண முடியும்? அதே மாதிரி நம்ம மீட்டர் வந்து ரெட் லைனுக்கும் போகக்கூடாது, ஸ்டார்ட்டிங்லயே இருந்துறக்கூடாது. கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். மற்றும் இந்த ஜோசப் குயின் இந்த அவரோட புக்ல வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி என்ன பண்றாரு, இன்ட்யூஷன பத்தியும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்ட்யூஷன். எல்லாருக்கும் தெரியும் இன்ட்யூஷன் உள்ள இருந்து நம்மளுக்கு சொல்லும். அவர் சொல்றாரு, இன்ட்யூஷன் வந்து எப்பவுமே உண்மையா தான் சொல்லும். இன்ட்யூஷன் வந்து எப்பவுமே உண்மையா தான் சொல்லும். சரி அப்போ இன்ட்யூஷன் எப்பவுமே உண்மையா தான் சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஏகப்பட்ட டிசிஷன் எடுத்திருக்கோம். அப்போ வந்து அந்த இன்ட்யூஷன் ஏன் வேலை செய்யல? சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நம்ப அதிகமாக வெளியில இருக்க சத்தத்த நம்ம அதிகமாக உள்ள எடுக்கும்போது, உள்ள இருக்க இன்ட்யூஷனோட சத்தம் நம்மளுக்கு வெளியில கேட்க மாட்டேங்குது. அதாவது நம்ம அதிகமாக அதிகமாக தேவையில்லாத யோசனைகள், நம்மளுக்கு எது கேடு தருதோ அந்த யோசனைகள நம்ம அதிகமாக உள்வாங்கும்போது, உள்ள இருக்கிற அந்த டிவைனான அந்த இன்ட்யூஷன் நம்மளுக்கு வெளியில கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஜோசப் குயின் அழகாக சொல்றாரு. பட் இது மட்டும் இல்ல, ஜோசப் குயின் உங்க மேல நம்புங்க. இன்னொரு விஷயத்த அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அதிகமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னா, அத ஃபிகர் அவுட் பண்ண பார்க்கிறோம். என்ன பண்ண பார்க்கிறோம்? ஃபிகர் அவுட் பண்ண பார்க்கிறோம். அது எப்படி எப்படி நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி ஃபிகர் அவுட் பண்ண பார்க்கிறோம். ஆனா, நம்ம ஃபிகர் அவுட் பண்றதுக்கு அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது. கண்டிப்பா நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கா? ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏசி ரிமோட் இருக்கு. இத நம்ம உருவாக்கணும்னா, இதோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு புக்க நம்ம எழுதுறோம்னா, அந்த புக்ல நம்ம எடிட் பண்றோமோ, இல்ல அதோட வெளியில அவுட்லைன் நம்ம எடிட் பண்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயம் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஏன்னா நம்ம செய்யல. இதெல்லாம் செஞ்சது யாரு?
ஆல்மைட்டி செஞ்சா அல்லாஹ் செஞ்சான். ஸோ கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ஆல்மைட்டி கிட்ட இருக்கு, அல்லாஹ் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம எப்போ ஒரு விஷயத்த ஃபிகர் அவுட் பண்ணவோ, அந்த விஷயத்த புரிஞ்சுக்க நினைக்கிறோமோ, அந்த விஷயத்த நம்மளால அடைய முடியாது. அதுவே அந்த விஷயத்து மேல நம்ம ட்ரை பண்ணும் போதோ, நம்பிக்கை வைக்கும் போதோ, கான்ஃபிடன்ஸ் வைக்கும் போதோ, அந்த விஷயம் என்ன ஆகும்? நிச்சயமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கடைசியில ஒரு ஒரு சின்ன கோட் சொல்லி என்னுடைய இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். Just a second. யா. சிந்தனை தீர்வு தரும், அதீத சிந்தனை சோர்வு தரும். சிந்தனை வழி காட்டும், அதீத சிந்தனை வழி மாற்றும். சிந்தி, ஆனால் சிக்கிக் கொள்ளாதே. எல்லா எல்லா எண்ணங்களும் உண்மை அல்ல, எல்லா உண்மைகளும் எண்ணங்களில் இல்ல. அமைதி தேட வேண்டிய இடம் அல்ல, அமைதி மறைந்திருக்கும் இடம் நம் மனமே. ஸோ இந்த புக்கு மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை அழகாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு நம்ம சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டே சந்தோஷமாகவும் பீஸாக இருக்கிறது தான் நம்ம நேச்சுரல் ஸ்டேட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பிறந்த குழந்தை. ஒரு பிறந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு பிசிக்கலா சேலஞ்சு இல்லை ஏதாச்சும் ஒரு நோய் எதுவுமே இல்லைன்னா அந்த குழந்தை எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்காக எந்துவா அந்த குழந்தை எப்பவுமே ஆர்வமா இருக்கும். அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அந்த குழந்தை வளர வளர நம்மளுடைய சமுதாயம் நம்ம குழந்தைகள் என்ன பண்றோம், ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், பொய், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது பண்ணும்போது அந்த குழந்தை என்ன ஆகுது, தேவையில்லாத சஃபரிங்ல பெயின்ல மாட்டிக்குது. ஸோ இந்த இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்னா, நம்மளுடைய சிந்தனை தான் நம்மளுக்கு சஃபரிங்கும் பெயினும் கொடுக்குது. அதே நேரத்துல அனைத்து சிந்தனைகளும் தவறு கிடையாது, அது பெயின் கொடுக்கல. தேவையில்லாத சிந்தனைகள் தான் நம்மளுக்கு பிரச்சனை. அதனாலதான் இந்த புக்கோட பேரு டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க். அவர் சிந்தனை வந்து தவறு சொல்லல, எல்லா விஷயத்தையும் நீங்க நீங்க நினைக்கிறது எல்லாம் உண்மை சொல்லி நம்பாதீங்க சொல்றாங்க. சோ எப்படி நம்ம இன்னொரு விஷயம் கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன், எப்படி நம்ம அதிகமாக யோசிக்காம இருக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப சுலபமா சுலபமா எப்படி நம்ம யோசிக்காம இருக்கலாம்னா, நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தாலே நம்ம யோசிக்காம இருக்கலாம். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து எதுவுமே பண்ண அவசியம் இல்ல. நம்ம எதுவுமே பண்ணலனா கூட நம்ம சந்தோஷமா இருப்போம். அதுக்கு சொல்லி எதுவுமே பண்ணாம இருந்தா கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. எதுவுமே பண்ணாம இருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாம இருந்து சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு சான்ஸ் குடுத்த நம்ம டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் என்னுடைய மென்டார் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மற்றும் இந்த கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க ஷமீமா மேம் மற்றும் ஜெசிமா மேம் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஷமீர். ரொம்ப அருமையான ப்ரெசன்டேஷன். அண்ட் 2 வட்டத்தை உதாரணமா காட்டி ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களையும் உங்களோட பேச்சுல ஒரே வட்டத்துக்குள்ள ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டீங்க. எஸ், எல்லா நினைவுகளும் உண்மை இல்லை. சில தாட்ஸ் நம்மை தவறாக கூட வழி நடத்தும். ஸோ புக்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்டை சிம்பிளா, கிளியரா, நிதானமா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பிரசன்டேஷன் ஸ்டைல் ரொம்ப நல்லாவே இருந்தது. Thank you for sharing your learning with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual applause. இப்போ நம்ம ஷார்ட் ஃபீட்பேக் செஷனுக்கு போலாமா? இன்னைக்கு செஷன் பத்தி உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ண யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. யா, ஒன் பை ஒன்னா ஃபீட்பேக் கொடுங்க. யா, மும்தாஸ் மௌலானா அட்மிட் பண்ணிக்கோங்க. மும்தாஸ் மௌலானா அட்மிட் பண்ணிக்கோங்க. யா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நல்ல கருத்துகள் முன்வைச்சது. இதில் எனக்கு இன்னொரு மறுகளும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவையாகி, இஃப் யூ ட்ரை டு ஃபிகர் அவுட் என்று சொல்லி என்று நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணினத்தை திரும்ப கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்று சொல்றது. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் உங்களோட ரிவ்யூக்கு. மாஷா அல்லாஹ், நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம்.
அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நம்ம லைஃப்ல சில விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்க விரும்புறோம். இதனால நம்ம அந்த விஷயத்த அடைய முடியல. இதனால நம்ம அந்த விஷயத்த செய்ய முடியல சொல்லி நம்ம ஃபிகர் அவுட் பண்ண நினைக்கிறோம். அதுக்கு பதிலா அந்த ப்ராசஸ நம்ம ட்ரஸ்ட் பண்ணி, கான்ஃபிடன்ஸோட, ஃபெய்த்தோட நம்ம ட்ரை பண்ணும்போது, அந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா, ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுக்கான கண்ட்ரோல் நம்மகிட்ட கிடையாது. இந்த கண்ட்ரோல் நிச்சயமாக ஆல்மைட்டி கிட்ட தான் இருக்கு. அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ப ஃபிகர் அவுட் பண்ண யோசிக்காம, அந்த விஷயத்து மேல கான்ஃபிடன்ஸும், நம்பிக்கையும் வைக்கும்போது, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் முகமது இஸ்மாயில் சார், அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர், நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். பிரதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். நான் இப்போ உங்களை ஃபர்ஸ்ட் வாட்டி சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப நல்லா தெளிவா எடுத்துட்டீங்க. அது 2 வட்டத்தை போட்டு மொத்தமா கிளாஸே உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதே மாதிரி எப்படி சிந்திக்கணும், என்ன மாதிரி சிந்திக்கணும், நல்ல நல்ல சிந்தனை இது, கெட்ட சிந்தனை இதுன்னு ஃபுல்லா தெளிவா புரிய வச்சிட்டீங்க. அது ரொம்ப ஜஸாக்கல்ல நல்லா இருந்துச்சு பிரதர். எஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கலீல் ரஹ்மான் சார், கைண்ட்லி அன்மியூட். Thank you, sister. Assalamu alaikum, Mohammed Samir. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகான முறையில், ரொம்ப எளிய நடையில், எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆத்தர் சொன்னாரா இல்லையோ, சமீர் சொன்ன விதமும் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த புத்தகத்தில் சொன்ன மாதிரி பிரச்சனை சம்பவத்தில் இல்லை, அந்த சம்பவத்தை பற்றி நம்ம உருவாக்க சிந்தனையில் தான் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக புரிய வச்சிங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, தாட் அண்ட் திங்கிங், அதாவது எண்ணம், அதீத சிந்தனை, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சிம்பிளாக 2 வட்டம் போட்டு அழகாக சொன்னீங்க. நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, நடந்த நல்ல விஷயம் திங்க் பண்ணுங்க, தென் கெட்டது திங்க் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம என்ன அச்சீவ் பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட் அச்சீவ் பண்ணணும், அது ஈஸியாக சொல்ல முடிஞ்சதை தவிர அது எப்படி அச்சீவ் பண்ணுங்கிறது நம்மளால் சொல்ல முடியல. அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது உங்களுடைய இது. தென் அதுக்கப்புறம் உள்ளுணர்வை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. நம்முடைய உள்ளுணர்வு, ஸோ மனம் வந்து அமைதியான தெளிவாக தான் கேட்குங்கிறதும், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, நம்மளால் முடிஞ்சதை செஞ்ச மீதியை வந்து இறைவன்ட்ட விடணும், நம்பிக்கையோட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரியலி ஒண்டர்ஃபுல் கான்செப்ட். அது அந்த ஆத்தர் ரொம்ப அழகாக சொன்னதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவான அழகான முறையில் செஞ்சீங்க. ஸோ இது வெறும் புத்தகம் மட்டும் இல்லை, அது தத்துவம் பேசல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வர்ற கவலை, கோபம், பயம், எதிர்பார்ப்பு, மன அழுத்தம் போன்றவற்றை எல்லாத்தையும் வேறு கோணத்தில் பார்க்க சொல்ல ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க இந்த புத்தகம் மூலமாக. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்கன்னா, சிந்தி ஆனால் சிந்தனையை சிக்கிக்கொள்ளாதுன்றீங்க. அந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லா எண்ணங்களும் உண்மை இல்லை, எல்லா உண்மைகளும் நம்முடைய எண்ணங்களில் தான் இருக்குது. அது மாதிரி அமைதியான மனதில் தான் சரியான முடிவு எடுக்க முடியும். ஸோ நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், அதுக்காக செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது, சம்திங் ஹேவ் டு டூ. மீத இறைவன் மீதை விட்டுட்டு நம்பிக்கையோடு இருக்கணுங்கிறத ரொம்ப அழகான முறையில் தெளிவான முறை சொன்னீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சமீர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் ஹபீப் சார், அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. Yeah, Assalamu alaikum, everyone. So, yeah, it was truly a privilege, to listen my brother, Mr. Shamir, the way the presentation and the profound insights which he gave from "Don't Believe Everything You Think." Hope the book was so good, and presentation ரொம்ப exceptional இருந்துச்சு, like well structured, well prepared, articulate in such a short age. The way the pronunciation, you know. He had the anticipation to convey the message that was very simple, practical, and deeply impactful. Uh, I was not able to actually now பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், but still the way he presented made me to speak. What stood out even more was his confidence and clarity, and the level of understanding in this short age was the most amazing one. So I'm incredibly proud of you, Mr. Shamir. So may Allah bless you with lot of wisdom, humility, success, and make your knowledge a means of benefiting countless people. Keep learning, keep shining, keep inspiring all. Yeah. Thank you so much. Thank you. தேங்க்யூ சார்.
ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். உங்களோட சப்போர்ட் அண்ட் இன்ட்ராக்ஷன் தான் இந்த லேர்னிங் ஜர்னியை இன்னும் மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டே இருக்கு. டுமாரோ மறுபடியும் ஒரு புதிய பார்ட்டிசிபென்ட், ஒரு புதிய புக், ஒரு புதிய லேர்னிங்கோட சந்திப்போம். அன்டில் தென், கீப் ரீடிங், கீப் லேர்னிங், கீப் ஷேரிங். தேங்க்யூ. குட் நைட்.